ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற மீனவன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்தில் நடுவில் ஒரு பழமையான குளம் இருந்தது. அதே குளம்தான் ராமனின் வாழ்க்கை. தினமும் அவன் குளத்துக்குப் போய் எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு மீன்கள் பிடித்து வீட்டுக்கு திரும்புவான். இன்னைக்கு கிடைக்கலனா நாளைக்கு, நாளைக்கு கிடைக்கலனா நாளான்னைக்கு என்று நினைத்து சிறிய மீன்களையும் விட்டு வைக்காமல் வலையில் போடுவான். நாட்கள் செல்லச் செல்ல குளத்தின் மீன்கள் குறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் முழுக்க வலை போட்டும் ஒரு மீன் கூட சிக்கவில்லை. அந்த நேரத்தில் குளத்தோரம் உட்கார்ந்திருந்த ஒரு முதியவர் ராமனை பார்த்து சொன்னார். "நீ குளத்தில் இருந்த மீன் மட்டும் எடுக்கல, அதோட எதிர்காலத்தையும் எடுத்துட்ட." அந்த வார்த்தை ராமனின் மனதுக்குள் ஆழமாக பதிந்தது. அன்று அவன் குளத்தை கவனமாக பார்த்தான். ஒரு காலத்தில் உயிரோடு இருந்த குளம் இப்போது அமைதியாக வெறிச்சோடி கிடந்தது. அடுத்த நாள் முதல் ராமன் முடிவு செய்தான். சிறிய மீன்களை விட்டுவிடத் தொடங்கினான். தேவையில்லாத நாட்களில் குளத்துக்குப் போகவே இல்லை. மற்ற மீனவர்களுக்கும் இதை சொல்லி புரிய வைத்தான். சில மாதங்கள் கழித்து அதே குளம் மீண்டும் உயிர் பெற்றது. மீன்கள் அதிகமானது, ராமனின் வாழ்க்கையும் நிலை பெற்றது. அப்போது அவன் புரிந்து கொண்டான். இயற்கையை காக்கும் மனிதனையே இயற்கை வாழ்க்கை முழுக்க காக்கும். அதிக ஆசை அழிவைத் தரும். அளவோடு நடந்தால் வாழ்வு நீடிக்கும்.